அமைச்சர் கீர்த்தனா அவங்களுடைய செயல்பாடுகள் சமீபத்தில விமர்சனத்திலயும் விமர்சனம், விமர்சனத்துக்கே விமர்சனம் வைக்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா, அங்க ஒரு பக்கம் அமோனியா கசிவு ஏற்பட்டு திருவள்ளூர்ல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட உயிர்கள் போச்சு. அந்த உயிர்களுக்கு என்ன பதில் சொல்லப் போறாங்க? அவங்க துறையில சார்ந்த என்ன பிரச்சனை? அங்க ஆய்வுக்கு போவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா, தலைவி வேற லெவல். அவங்க போன ஆய்வு எல்லாம் பள்ளிக்கூடம். அவைங்க தொகுதிக்குட்பட்டு வருது. அவங்க கண்ட்ரோல்ல வருது. அதனால போய் அவங்க பார்த்துக்கிறாங்க. அதில என்ன தப்பு அப்படின்னு கேட்டா, அது பண்ணது தப்பு கிடையாது. ஆய்வுக்கு போனதுனாலயும், அவங்க நடந்துக்கிற தொடர் ரீல்ஸ் போடுற அந்த சம்பவங்கள்னாலயும், இங்க என்ன நடக்குது? தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடக்குது? என்ன பாதிப்பு ஏற்படுதுன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது தமிழ்நாடு கைடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனங்கள்ல இருந்தே, அதாவது தமிழ்நாடுக்கு தொடர்ந்து தொழில்துறை உள்ள வர்றதுக்கு, அதிக இன்வெஸ்ட்மென்ட் வர்றதுக்கு காரணமா இருந்த தமிழ்நாடு கைடன்ஸ்ல இருந்தே 10 அதிகாரிகள் இதுவரைக்கும் கிளம்பி போயிட்டாய்ங்க. பதவி விலகல், ராஜினாமா இதெல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிருக்காங்க. காரணம் என்ன? ஏது? தெரியணும்ல. ஃபுல்லா பார்த்துருங்க. வணக்கம் தமிழ் சொந்தங்களே. அதாவது அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய செயல்பாடுகள் பயங்கரமா இருக்கு. மாற்றம் இதுதான்டா மாற்றம். கோட்டு மாட்டின்னு வந்துட்டா மாற்றம். அப்படின்னு இல்லாம சொன்னாங்க இல்லையா? அப்படி எல்லாத்தையும் கிட்டத்தட்ட வெளிநாடுகள்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. 6500 ரூபாய்க்கு பட்டாசு வாங்க தயாரா இருக்காங்க. ஒரே ஒரு நபர் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? இவங்களுடைய செயல்பாடுகள்னால இல்ல நமக்கு கெட்ட பேர் ஆயிடும். இல்ல இதுக்கு மேல இங்கிருந்து செயல்பட முடியாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 அதிகாரிகள் வரைக்கும் பதவி விலகல் மற்றும் ராஜினாமா செஞ்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட தொழில் வளர்ச்சியில தமிழ்நாடு கைடன்ஸ் அப்படின்ற கூடிய நிறுவனத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அவங்க தொடர்ந்து இத பத்தின அலைச்சல்கள், ஆராய்ச்சிகள் இது எல்லாத்தையும் தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ரீல்ஸ் போடுறதோ, இந்த மாதிரியான செயல்பாடுகள அதாவது இப்ப இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள், இருக்கக்கூடிய கருத்து முரண்கள் செயல்பாடுகள், இது எல்லாத்தையும் காரணமா என்ன பண்றாங்க அப்படின்னா, தொடர்ந்து பதவி விலகல் நடக்குறாங்க. இல்ல நம்ம நிறுவனத்துக்கே கெட்ட பேர் ஆயிடும். இதுவரைக்கும் எப்படி இருந்த ஒண்ணு, இதுக்கு மேல அப்படி நம்மளால செயல்பட முடியாது அப்படின்ற காரணத்தினால, அதுவும் அவங்க ரீல்ஸ் போடுறது தான். ஏன்னா பெரிய தொழில் செஞ்சுகிட்டு இருக்க யாரும் வந்து உட்கார்ந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய இன்வைட் எப்படி இருக்கணும்னா, ப்ராப்பரா மெயில் பண்ணணும். ஏன்னா, இப்ப நம்ம ஒரு வேலைக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னாலே, மெயில் பண்றது தான் வழக்கம். இல்ல WhatsAppலயாச்சும் நம்ம ஷேர் பண்ணுவோம். நம்ம ப்ரொஃபைல பக்காவா ஷேர் பண்ணுவோம். போர்ட்ஃபோலியோவ ஷேர் பண்ணுவோம். இதுவரைக்கும் செஞ்ச ஒர்க்ஸ வந்து டாக்குமெண்ட்டா ஷேர் பண்ணுவோம். ரெஸ்யூம் குடுப்போம். இதுதான் ப்ராப்பர் வே. இந்த ப்ராப்பர் வேல தான் ஒருத்துக்கும் ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு. இப்படி இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு, அவங்களுடைய அந்த அப்ரோச் அதாவது அடிப்படையா இருக்கக்கூடிய அந்த அப்ரோச்சஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு, உட்கார்ந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப உட்கார்ந்து நான் பேசுற மாரி அவங்க உட்கார்ந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய வேலை மக்கள்கிட்ட இந்த கருத்துக்கள கொண்டு போய் சேர்க்கிறது. அத நான் செஞ்சுகிட்டு இருக்கேன். இப்ப இப்படி செய்யறது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க பண்ணதோடைய விளைவுகள் என்ன தெரியுமா? இது என்ன குழந்தைத்தனமா இருக்கு. இ இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் ஏத்துக்கூடியதா இல்லையே! இது ஒரு புரொஃபஷன் வேவா இல்லையே! புரொஃபஷனல் வேவா இல்லையே! ஒரு ஒரு ஒழுங்குமுறையான வேல இல்லையே! இத எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம் இந்த அரசாங்கத்த? அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாருக்குள்ளயும் இருக்கும்ல. ஒரு பக்கம் ராயல் என்ஃபீல்ட் நமக்குள்ள வந்துருச்சு. நம்மகிட்ட வர வேண்டியது அப்படியே ஆந்திராக்கு மாறி போயிடுச்சு. இதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தாய்ங்க. ஆனா ஆந்திரா ஒரு பக்கம். இவங்க ஏதோ லஞ்சம் குடுத்தாங்க, அது குடுத்தாங்க 1008 குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. ஆந்திரா சைட்ல இருந்தே அவங்க தொழில்துறை சார்ந்த சைட்ல இருந்தே ஒரு பக்கம் தெளிவா அடி அடின்னு அடிச்சுட்டாய்ங்க. அப்பா அவங்க அப்படிலாம் கிடையாதுப்பா. நேர்மையா போட்டி அவங்களுக்கும் எங்களுக்கும் தான் பயங்கரமான போட்டி அப்படின்ற செயல்பாடுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த சைட்ல இருந்து வந்த அந்த கருத்துக்களையும் கேட்டு கீர்த்தனாவ பொல பொலன்னு பொளந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அமைச்சர் அவர்கள அ பிரி பிரின்னு பிரிச்சுட்டாய்ங்க ஒரு பக்கம். காரணம் என்னன்னா, இவங்களுடைய செயல்பாடு திமுக தான் காரணம், திமுக தான் காரணம், திமுக தான் காரணம். இப்படியான தொடர் சொற்கள் தான். நான் ஆதாரம் வச்சுக்கிட்டு இருக்கேன்னாய்ங்க. என்ன ஆதாரம்? தெளிவாவும் சொல்ல கிடையாது. அத தெளிவா சொன்னாவாச்சும் பரவாயில்லல்ல. சரி, முன்னாள் தொழில்துறை அமைச்சரையும், இந்நாள் தொழில்துறை அமைச்சரையும் உட்கார வச்சு நேருக்கு நேர் பேச சொன்னா பேசுவாய்ங்களா? இல்ல நியாயமா கேட்கிறேன். அப்படி பேச சொன்னா என்ன நடக்கும் இங்க? அதனுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கும்?
அப்படின்றத நம்ம ஒரு பக்கம் பார்த்தாகணும். சரி, இவைங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த ரீல்ஸ் போட்டு பார்க்குறது, தொழில்துறைய விட்டுறது, ஒரு பக்கம் அமோனியா கசிவுன்னு ஒண்ணு நடந்துச்சு. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டோர் இறந்து போனாங்க. நம்மள நம்பி, இந்த இடத்துல வந்தா வேலை கிடைக்கும்னு நம்பி, இங்க வந்து வேலை செஞ்சு, மத்த மாநிலங்கள் எங்கேயும் வேலை இல்ல அப்படின்னு சொல்லி, இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க, இங்கிருந்து வேலை செஞ்சவங்க 10க்கும் மேற்பட்டோர் இறந்து போனாங்க. அங்க போய் ஆய்வு செஞ்சாங்களா? என்னங்க இது சரியில்லன்னு சொல்லி, மத்த எல்லா அம்மோனியா கேஸ் நிறுவனங்களுக்கோ, இல்ல மத்த நிறுவனங்களுக்கோ, மற்ற தொழிற்சாலைகளுக்கோ, அங்க போய் ஆய்வு செஞ்சாங்களான்னு கேட்டா கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டாய்ங்க, ஆய்வு செய்யறதுக்கு. உங்களுக்கு என்ன வேலை பள்ளிக்கூடத்துல? இல்ல கேட்குறேன். அந்த புள்ளைய அப்படி அப்படி சிறுமைப்படுத்தி பேசிறதா? ஆய்வுக்கு போனது தப்பு கிடையாதுங்க. எங்கனா போய் தொலைங்க. என்ன உங்களுக்கு ரீல்ஸ் எடுத்து போடணும், அதுக்கு ஆய்வுக்கு போடணும். அந்த பிள்ளையோட மனப்பான்மை என்ன? என்னவா மாறி இருக்கும்? நீங்க அந்த வீடியோவ அப்லோட் பண்ணி வேற விட்டுட்டீங்க. அப்லோட் பண்ணி விட்டுட்டு, அந்த புள்ளைக்கு ஆதரவா இன்னைக்கு நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கங்களேன். ஆனா, ஒரு அடிப்படை அறிவு அப்படின்னு இருந்துச்சுன்னா, யாருங்க அந்த வீடியோ அப்லோட் பண்ணது? தயவுசெய்து அத டெலீட் பண்ணுங்க. கிரைம் உங்ககிட்ட தானே இருக்கு. கிரைம் டிபார்ட்மெண்ட் உங்ககிட்ட தானே இருக்கு. சைபர் கிரைம் உங்ககிட்ட இருக்குல்ல. அந்த சைபர் கிரைம வச்சு நீங்க அந்த வீடியோவ டெலீட் பண்ண வச்சிருக்கலாமே. என்ன தமிழ்நாட்டுக்குள்ள, இந்தியாக்குள்ள அத பயன்படுத்த தடை இல்ல. உங்களுக்கு எதிரா போடக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையும் முடக்க பார்க்குறீங்கல்ல, அதுக்கு அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் முடக்க பார்க்குறீங்கல்ல, இத செய்யுங்க. இதுதானங்க முக்கியமானது. அந்த பிள்ளையோட மனப்பான்மை என்னவா மாறியிருக்கும்? வாட்ஸ் யுவர் டாட்ஸ் ப்ரொஃபஷன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆங்கிலத்தில பெரிய புலியா நீங்க? ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டுருக்காரு. நீங்க பேசுறதுலாம் தப்புன்னு ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டுருக்காரு. இப்ப அதுக்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க? இந்த பிள்ளை இப்பயே திணறுது. சரி, இந்த பிள்ளைக்கு பெஞ்ச்ல இருக்க இந்த பிள்ளைக்கே வந்து பெரிய இப்படி திணறுது அப்படின்னா, அப்ப லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கக்கூடியவங்கன்னு பேசுறாங்க. லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிறவங்கலாம் யாரு? நான் லாஸ்ட் பெஞ்ச்னா அப்படியே அவங்கலாம் ஒண்ணும் தெரியாதுன்னு அர்த்தமா? இப்படியான கேவலமான எண்ணங்கள் தானே உங்களுக்குள்ள இருக்கு. இங்க பார்க்க வேண்டியத உங்ககிட்ட இருந்து போறது எதையுமே பார்க்கல. அது எல்லாத்தையும் கண்மூடித்தனமா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மத்தியில நீங்க இது வேற செய்றீங்களா? அப்படின்ற கேள்விகள் தான் தொடர்ந்து எழும்புது. என்னப்பா அவரு? என்னம்மா இவங்க? அப்படின்ற மாரி தான் தொடர் செயல்பாடுகள் இருக்கு. என்னய்யா நீங்கலாம்? அப்படின்ற மாரி தான் இருக்கு. இந்த 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 ஒரு ஒரு கேள்வி இருக்குல்ல, என்னய்யா அதெல்லாம்ன்றதெல்லாம் இருக்குல்ல, சின்ன சிறுபுலத்தனமா பண்ணிட்டு இருக்கியேன்ற மாரி இருக்கும். அப்படியான செயல்பாடுகளா தான் இருக்கு. சின்ன பிள்ளைங்கள போயிட்டு அவங்க கிட்ட உங்க ஆங்கில புலமைய காட்டி, சரி அரசு கவர்மெண்ட்ல இப்ப இது நடந்துச்சுல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த அரசு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? அவர் எடுத்து போட்டிருப்பாரு. என்னவா போட்டிருக்கும் அப்படின்னா, அரசு பள்ளியில இருக்கவங்கலாம் வந்து போர்ட்ரேட் பண்ணும். பயங்கரமா இங்கிலீஷ் பேசுற மாரி இருக்கும். நீங்க வேணா சொல்லலாம், "பா லட்சத்துல ஒரு ஆள் பேசினா போதுமா, 100ல ஒரு ஆள் பேசினா போதுமா, அந்த ஒரு ஆள் தான் என் இன்ஸ்பிரேஷனு. பாரு அந்த புள்ள எப்படி பேசுது பாரு, வா நீயும் பேசலாம் வா, ஏன் உன்னால முடியாது?" இதுதானே இன்ஸ்பிரேஷனு. இப்படி வச்சு தான் நெறைய பேரு முடியும். பாரு பக்கத்துல படிக்கிறாங்கல்ல, நீயும் படி. 2 பேருக்கும் ஒரே ஆள் தானே. சொல்ல முடியாது. கம்பேர் பண்ண முடியாது. ஆனா, உனக்கு என்ன வேணுன்றத இன்ஸ்பயர் ஆயிக்க முடியும்ல. ஒரு போட்டி போட்டு ஆரோக்கியமான போட்டி மூலியமா நம்மளால வளர்த்துக்க முடியும்ல. எ அ நீங்க வேணா சும்மா என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆனா 96% தேர்ச்சின்றது எங்கிருந்து வந்துச்சு? 95% தேர்ச்சி அப்படின்றது எங்கிருந்து வந்துச்சு? அதனுடைய வெளிப்பாடுகள் தானே. அந்த செயல்பாடுகளோட வெளிப்பாடுகள் தானே. இது எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதில கூடலாம் கனெக்ட் பண்ணாம, அவங்க துறைய அவங்களே பார்க்காம, இதில விஜய் அண்ணன் வேற ஒரு பக்கம் அதிரடியா போட்டாரு. அந்தந்த துறைய சார்ந்தவங்க தான்ப்பா போய் ஆய்வு பண்ணணுன்ட்டு. இவரு போய் மருத்துவத்தில ஆய்வு பண்ணுகிறாரு. அது வேற பெரிய சர்ச்சை. அத இன்னொரு பக்கம் பார்ப்போம். இதுவரைக்கும் கீர்த்தனா அவர்கள் செஞ்சது என்ன, ஏது அப்படின்றத மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. இதே மாரி தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ பார்க்கணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கணும். அந்த பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அடிக்கடி இந்த மாதிரியான நியூஸ் வரும். சுவாரஸ்யமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி.